Hi viewers, in this class we are going to study about shift register. So logic diagram வந்து எடுத்திருக்கோம். இந்த logic diagramல வந்து combination of 4 flip flop வந்து எடுத்திருக்கோம். So each flip flop process 1 bit data. So there are 4 flip flops. 4 flip flops process 4 bit binary data. Then it can display it. So அந்த 4 flip flop வந்து ஒவ்வொரு flip flop வந்து 1 bit data வந்து process பண்ணும். It depends upon the clock pulse and the JK inputs. So shift register 4 flip flop ல இருக்கும்போது எப்படி output process ஆகும்? Timing T1, T2, T3, T4 வச்சு explain பண்ண போறோம். இப்போ clock pulse change ஆகும்போது எப்படி serial data input வந்து change ஆகும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். clock pulse ஓட movement வந்து இதுல நம்ம எடுத்திருக்கோம். இங்க 0 1 0 1 0 1 0 1 for serial data input JK. So up to T1 வரைக்கும் J ஓட வேல்யூ 0 ஆ இருக்கும், K ஓட வேல்யூ 1 இருக்கும். அப்போ நமக்கு Qன்ற flip flop ஓட அவுட்புட் வந்து 0, R ஓட flip flop ஓட அவுட்புட் 0, S ன்ற flip flop ஓட அவுட்புட் 0, T ன்ற flip flop ஓட அவுட்புட் 0. So all flip flops display the 4 bit binary output 0 0 0 0. Second one, time T2. Time T2 வரும்போது serial data input எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத பார்க்க போறோம். clock pulse எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத பார்க்க போறோம். இப்போ clock pulse ஓட வேல்யூ T2 டைம் பீரியட்ல வந்து T2 டைம் ஸ்டார்ட் ஆன உடனே ஹைல இருந்து லோக்கு வந்து வரும். serial data input வந்து J ஓட வேல்யூ, K ஓட வேல்யூ up to that time T2 வரைக்கும் 0 ல தான் இருக்கு, K ஓட வேல்யூ 1 ல இருக்கு. So Q ஓட அவுட்புட் 0, R ஓட அவுட்புட் 0, S flip flop ஓட அவுட்புட் 0, T ஓட அவுட்புட் 0. அதாவது S ஓட அவுட்புட் வந்து S ன்ற flip flopல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அவுட்புட் வந்து T க்கு வந்து process ஆகும். R ன்ற flip flopல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அந்த 0 அவுட்புட் வந்து S க்கு ஷிஃப்ட் ஆகும். Q ன்ற ஃபர்ஸ்ட் flip flopல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அவுட்புட் 0 ன்ற அவுட்புட் வந்து R ன்ற flip flopக்கு வந்து ஷிஃப்ட் அவுட் ஆகும். ஓகே, இப்போ டைமிங் T2 ல நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் 0 0 0 0 நம்ம சொல்றோம். தேர்ட் ஒன், டைமிங் T3. டைமிங் T3 ல கிளாக் பல்ஸோட வேல்யூ ஹைல இருந்து லோக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ சீரியல் டேட்டா இன்புட்டோட வேல்யூ J ஓட வேல்யூ டைமிங் T3 ல ஹை, K ஓட வேல்யூ 0, Q ஓட வேல்யூ 1. இப்போ ஃபர்ஸ்ட் flip flopக்கு 1 ன்ற இன்புட் வந்து process ஆயிருக்கு. அந்த 1 ன்ற இன்புட் வந்து Q ஓட அவுட்புட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. R ன்ற flip flopக்கு அவுட்புட் 0, S ஓட flip flop அவுட்புட் 0, T ன்ற flip flop ஓட அவுட்புட் 0. இப்போ டைமிங் T3 ல டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய ஷிஃப்ட் அவுட் ஆன டேட்டா 4 பிட் பைனரி டேட்டா 1 0 0 0. So next time T4 ல clock pulse ஓட வேல்யூ ஹை,
jk 2 data inputs எடுத்திருக்கோம். j ஓட input high, k ஓட data 0, q ஓட value high, q ஓட value வந்து highல இருந்து lowக்கு வந்து change ஆகும் 0, r ஓட value 1. இப்போ q ல first flip flop ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த டேட்டா செகண்ட் flip flop க்கு வந்து ஷிஃப்ட் அவுட் ஆயிருக்கு. r ல ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த 0 இங்க வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும். r2 s க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும். சோ s ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அவுட்புட் வந்து t க்கு வந்து ஷிஃப்ட் அவுட் ஆயிருக்கும். அப்போ டைமிங் T4 ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகக்கூடிய அவுட்புட் 0 1 0 0. So at the same time clock pulse ஓட வேல்யூ 0, J ஓட வேல்யூ 0, K ஓட வேல்யூ 1, Q ஓட Q means first flip flop ஓட output 0, R ன்ற flip flop ஓட output அதாவது Q ல process பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த டேட்டா ஷிஃப்ட் அவுட் ஆயிருக்கு. Q ன்ற flip flop ல இருந்து R ன்ற flip flop க்கு வந்து ஷிஃப்ட் அவுட் ஆயிருக்கு டேட்டா. அப்போ 1 இங்க வரும், 0 இங்க வரும். சோ ரிமைனிங் flip flop எல்லாமே 0 ல தான் இருக்கும். 0 1 0 0 for time period T4. So இந்த மாதிரி தான் shift in shift out process வந்து நடக்கும் by using 4 flip flops. combination of flip flop process தான் நம்ம என்ன சொல்றோம் shift register அப்படிங்கற சர்க்யூட்டா வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட process எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுல டைமிங் வேரி ஆகும்போது கிளாக் பல்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஜே கே ஓட இன்புட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு flip flopல வந்து எப்படி process ஆகும், அதோட அவுட்புட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். Thank you viewers. If you have any doubts, you will ask by comments. So இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. Thank you viewers.